இவன் என்ன கூப்பிடுறது, நான் என்ன வர்றது அப்படின்ட்டு இல்லாம தமிழகத்தோட உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுல கண்டிப்பா வந்து கலந்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து நாகப்பட்டினத்துல ஒரு விழால பேசும்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. மார்ச் 5ஆம் தேதி நடக்குது. 40 அரசியல் கட்சிகளுக்கு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட 40 அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாஜகவும் அதோட கூட்டணியில் இருக்கிற தமாகவும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் முதலமைச்சர் இது சொல்லியிருக்காரு. இவன் என்ன கூப்பிடுறது, நான் என்ன வர்றதுங்கிற மாதிரி இருக்காதீங்க, கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேங்கன்ட்டு. ஆக்சுவலா இந்த அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். தமிழகத்தோட நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் வந்து குறையுது அப்படிங்கறத வச்சுதான். இதுதான் அமித்ஷா விளக்கமா சொல்லிட்டாரே, அமைச்சர் சொன்னா அது வந்து அபிஷியல் தானே அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக தலைவர் அண்ணாமலையும் சொல்றாரு. ஆக்சுவலா இதுல என்ன சிக்கல் இருக்கு, அவர் சொன்னது குறையாதுன்னு சொல்லியிருக்காரு, இருந்தாலும் என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க டீடைலா பார்ப்போம். வெல்கம் டு தி வாய்ஸ் தமிழ். அதாவது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போதும் நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து மாறுதல் பண்ணுவாங்க. அதோட எண்ணிக்கை கூட்டதும் குறைக்கிறதும் நடக்கும். இது பேர் டீலிமிட்டேஷன் அப்படிம்பாங்க, மறுசீரமைப்பு. இதை வந்து 2001 மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது இதை பண்றதுக்கு இருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அதை தள்ளி வச்சிருந்தாங்க. இதோட பேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து ஒரு டீலிமிட்டேஷன் நடந்தது. அந்த காலகட்டத்தில் தான் மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு மத்திய அரசு வந்து எல்லா மாநில அரசுகளுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புது. அதை வட மாநிலங்கள் சரியா பின்பற்றல. ஆனா தென் மாநிலங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், அதாவது ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி, இந்த மாதிரி தென் மாநிலங்கள் இதை வந்து ரொம்ப கடுமையா பின்பற்றுறாங்க. தமிழ்நாட்டில பாத்தீங்கன்னா நிறைய குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமான நிறைய விழிப்புணர்வு நடந்தது. அது இல்லாம சினிமாக்கள்லயும் அதை டயலாக்ஸா வச்சாங்க, சீன்ஸா வச்சாங்க. இதெல்லாம் பல்வேறு விழிப்புணர்வு பண்ணி அவேர்னஸ் பண்ணி நம்ம வந்து மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்தி இருக்கோம். தென் மாநிலங்கள் கட்டுப்படுத்தி இருக்கு. அப்படி பார்த்தா நீங்க சொல்லிதான், மத்திய அரசு சொல்லிதான் நாங்க கட்டுப்படுத்தணும். ஆனா கட்டுப்படுத்தின எங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுக்காம நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கிறீங்களே, இது எப்படி நியாயம் அப்படிங்கிறது தான் முதலமைச்சரோட கேள்வி. இது நியாயமான கேள்வியாகவும் இருக்கு. 2011 அப்புறம் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும். ஆனா கொரோனா பரவல் காரணமாக அது நிறுத்தப்பட்டது. 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. சோ 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி டீலிமிட்டேஷனை 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. அந்த 25 வருஷம் முடிய போகுது 2026 தான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாகணும், டீலிமிட்டேஷனும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. டீலிமிட்டேஷன் பண்ணுனா தமிழ்நாட்டுக்கு 8 சீட்டு குறைஞ்சு 39ல 8 குறைஞ்சு 31 தான் கிடைக்கும். இதே மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அத்தனைக்குமே வந்து 8 சீட்டுகள் குறையுது. இந்த மாதிரி தான் ஒரு திட்டம் வந்து சமீபத்தில் வெளியே வந்தது. இதை வச்சுதான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் முதல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனா கோவை வந்த ஈஷா மையத்துல இந்த நவராத்திரி விழாவில் பங்கேற்க வந்த அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு தொகுதி கூட குறையாது தமிழகத்துக்கு, தென் மாநிலங்களுக்கு அப்படின்னு இருக்காரு. சித்தராமையாவோ ரேவந்த் ரெட்டியோ இது சம்பந்தமா அமித்ஷாவோட பேச்சை நம்ப முடியாது. ஒருவேளை தென் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டால் எல்லா ஸ்டேட்ஸும் ஒருங்கிணைந்து போராடும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அறிவிச்சிருக்காங்க. அமித்ஷா சொன்னது ஏன் நம்ப முடியாது அப்படின்னா அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் அந்த மாதிரி. நாடாளுமன்றத்துல எந்த பில் பாஸ் பண்ணாலுமே 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அனைத்து எம்பிக்களுக்குமே அதோட காப்பி போயிடணும். அது இல்லாம ஒவ்வொரு நாளைக்கும் நிகழ்ச்சி நிரல் ரெடி பண்ணுவாங்க. அந்த நிகழ்ச்சி நிரல்லையும் என்ன பில் பாஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இடம்பெற்று இருக்கணும். இதுதான் மரபு. ஆனா ஆர்டிகல் 370 நீக்கும் அந்த நாளைக்கு வந்து எதுவுமே சொல்லல. அப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இருந்தாரு. யாருக்குமே எதுவுமே சொல்லல. எம்பிக்களுக்கும் எந்த நோட்டிபிகேஷனும் போகல. சடனா வந்து அந்த ஆர்டிகல் 370 சம்பந்தமான பில்ல பாஸ் பண்ணாங்க. அந்த பிரிவையே வந்து காஷ்மீர் விட்டு தூக்குனாங்க. சோ இதே நிலைமையில மறுபடியும் இவங்க வந்து இந்த பில்ல பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபைனலா அமித்ஷா சொன்னது வந்து ஒரு சீட்டு கூட குறையாதுன்ட்டாரு. அதுலயே நம்ம வருவோம். குறையாதுனால நம்மளுக்கு ஆபத்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா கட்டி இருக்கிற நாடாளுமன்ற கட்டடம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்டான பேரு. அது கட்டியிருக்கிறதே முழுக்க புதுசா எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும்னு தான். அதோட சீட்டிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 888. அதாவது நாடாளுமன்ற மக்களவை மட்டுமே 888. ஆனா இருக்கிற எம்பிக்கள் பாத்தீங்கன்னா 543 தான். சோ அவங்க வந்து பிற்காலத்துல எம்பிஸ் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் தொலைநோக்கு பார்வையோட இந்த சென்ட்ரல் விஸ்டாவை அமைச்சிருக்காங்க. 888 ஃபுல் கெப்பாசிட்டியும் அவங்க எம்பி இப்போதைக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஆனா என்ன பிளான் இருக்கு அப்படின்னா 848 எம்பிக்களா அதிகரிக்கிறதுக்கான ஒரு பிளான் இருக்குன்றாங்க. அப்படி பார்த்தாலுமே அதுலயுமே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 தான் கூடும். அமித்ஷா என்ன சொன்னாரு, குறையாது உங்களுக்கு கூடுன்னு சொன்னாரு. ஆனா அப்படி கூடுனாலுமே 39ல இருந்து 49 வரும். ஆனா அதுவே ஊபிக்கு பாத்தீங்கன்னா, ஊபியில ஏற்கனவே 80 இருக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 160க்கு மேல எம்பிக்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். டபுள் மடங்கு அதிகரிக்கும். இப்ப இருக்க சூழ்நிலையிலேயே நாடாளுமன்ற தேர்தல்
தேர்தல் வந்தாலே யூபியில அதிகமான சீட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்கதான் நாட்டிலே 80 தொகுதியில் அதிகமான தொகுதிகள் இருக்கு. இப்ப அதையும் அதிகப்படுத்தி டபுள் மடங்கா கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 64வது கொடுக்கணும். இப்ப இருக்க 543 எம்பிக்கள்ல சதவீத அடிப்படையில பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 7.1% இருக்குது. இப்ப அதுவே வந்து 848 அதிகரிச்சு நம்மளுக்கு ஒரு 10 தொகுதி தான் கூட்டி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 49ங்கிற போது 5% அந்த அளவு வந்து குறைஞ்சிருது. சோ எம்பிக்கள் கூடுனாலும் அந்த எம்பிக்களோட எண்ணிக்கை 10 கூடுனாலும் அதை நார்த்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். வட மாநிலங்களை ஜெயிச்சாலே எங்களுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு போவதான் பிஜேபி வந்து இந்த பிளான் பண்றாங்க. ஏற்கனவே தென் மாநிலங்கள் பிஜேபி ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய தேர்தல்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது, வட மாநிலத்திலேயே வந்து எல்லாத்தையுமே அதிக சீட் அதிகப்படுத்தி அங்கேயே ஜெயிச்சு அப்படியே ஆட்சி அமைச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான். இதன் மூலமா பாத்தீங்கன்னா நம்மளோட பிரதிநிதித்துவம் கூடுனாலுமே அங்க வந்து நாடாளுமன்றத்துல 848 பேர் மத்தியில இந்த 50 பேரோட குரல் வந்து ஒலிக்கவே செய்யாது. ஒரு 5% தான் பாத்துக்கிறோங்க. இதுதான் இங்க பெரிய பிரச்சனை. இப்ப டீலிமிட்டேஷன்ல குறையுதுங்கிறத வந்து சப்ஜெக்ட்டுக்கே நம்ம போக வேணாம். குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, குறைஞ்சா என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதை விட டபுள் பாதிப்பு வந்து இப்ப 10 கூடுறதுனால ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படியே 848 அதிகரிச்சாலுமே நம்மளுக்கு குறைந்தபட்சம் 52 அதிகபட்சம் 64 எம்பி சீட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல்வாதிகளோட அரசியல் கட்சியினரோட ஒரு கோரிக்கையா இருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து அது குறைஞ்சாலும் நம்மளுக்கு ஆபத்து, அதிகமானாலும் நம்மளுக்கு ஆபத்து. எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா மேஜர் ஸ்டேட்ஸா இந்த 4 ஸ்டேட்ஸும் பயங்கர அடி வாங்கும். ஸோ அதுதான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்ததுக்கான காரணம். இதுல வந்து அண்ணாமலை வந்து கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அமித்ஷா அபிஷியலா சொல்லிட்டாரு இதுக்கு மேல நீங்க என்ன கூட்டத்தை கூட்டுறீங்கன்றாரு. அதைத்தான் நாங்க என்ன கேட்கிறோம், அமித்ஷா சொன்னது அபிஷியல் அப்படின்னு இருக்கட்டும், அத பாஜக சார்பில் மாநில தலைவரா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து சொல்லலாமே. அமித்ஷா சொன்னது அபிஷியல், ஒரு தொகுதி கூட உங்களுக்கு குறையாது அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன், பாஜக உத்தரவாதம் தருது அப்படின்ட்டு அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து சொல்லலாமே. அதையே சொல்ல மாட்டீங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இந்த இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கண்டிப்பா அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படணும். அத்தனை வருஷ காலத்துல கேரளால கூட அவங்க ஜெயிச்சிடறாங்க எம்பியில. ஆனா தமிழ்நாட்டில தான் ஜெயிக்கவே முடியல. எம்எல்ஏ கூட 4 சீட் வந்துட்டாங்கன்னா எம்பியில வந்து அவங்களுக்கு வரவே முடியல. சோ அதுதான் அவங்கள வந்து கண்ணை உறுத்துது. அதனாலதான் அவங்க வந்து டோட்டலா தமிழ்நாடே வேணாம்ப்பா, நம்மளுக்கு நார்த்லயே எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துக்குருவோம் அப்படிங்கிற ஒரு பாணியில தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. சோ இதை தடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. அனைத்து கட்சிகளும் ஒன்றிணையணும், அனைத்து தென் மாநிலங்களும் ஒன்றிணையணும். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பார்ப்போம், அதுல என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்ததா அனைத்து ஸ்டேட்டும் அனைத்து தென் மாநிலங்களும் ஒன்றிணைதாங்கிறது பார்ப்போம். தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். நன்றி.